இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. இவ்வளவு நேரம் அப்பா கர்த்தாவே ஆராதனை வேளையில நாம் மகிமைப்படுவோம், இந்த ராஜ்யம் கட்டப்படுவோம். பாடின பாடல்களும் கேட்ட செய்தி அப்பா சகலமும் தகப்படி பிரீதியா இருக்க கத்த திரும்ப செய்து கொண்டிருக்கிறேன். நன்றி நன்றி அப்பா. இதோ கர்த்தாவே சுவாமி சிறு பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இப்பொழுது நாம மகிமைக்கென்று அப்பா கர்த்தாவை கொடுக்கிற எல்லா இந்த ப்ரோக்ராம் எல்லாம் கர்த்தர் இது ஆசிரியர்களுக்கு அப்பா கர்த்தாவை கலந்துங்க சின்ன பிள்ளைகளுக்கு பெரியவங்க வரைக்கும் உங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய நாம ஒன்று மாத்திரமே மகிமைப்பட ஆண்டவர் கிருபை செய்ய போகிற தயவுக்காக நன்றி நன்றி நன்றி. காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்த வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் ஆண்டவரும் ரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். Thank you sister. Hallelujah. Praise the Lord. எல்லா சந்தோஷமா இருக்கீங்களா? பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா பார்க்க போறோம். Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 2025ஆம் ஆண்டிலும் கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் இந்த நாள்ல நடக்கிறதுக்கு ஆண்டவராக இயேசு நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். அதனால நான் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரம் இல்லாம நம்ம போதகர் ஐயாவும் நம்ம போதனாட்டியும் தலைமையாக வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்கள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை டீச்சர்ஸ் சார்பா, செவ்வாப்பேட்டை டீச்சர் சார்பாகவும் திருநின்ற ஒரு டீச்சர் சார்பாகவும் ஆண்டியும் அங்கிளையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் டீச்சர்ஸ் எல்லாம் டீச்சர்ஸ் சார்பாகவும் அதுக்கப்புறமா வாலண்டியர்ஸ் சார்பாகவும் நாங்கள் உங்க பேரண்ட்ஸ் ஆகிய நீங்க உற்சாகப்படுத்தலை அப்படின்னா எங்களால இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ டீச்சர்ஸ்க்காக நாங்கள் இயேசுவின் நாமத்தினால உங்களை நாங்கள் நன்றி வரவேற்கிறோம். பின்பதாக இந்த மாதம் நாங்கள் கேரல் ரவுண்ட்ஸ் போயிருந்தோம். உண்மையாக அதை நாங்கள் சொல்லியே ஆகணும். எல்லா வாலிப பிள்ளைகளும் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு எக்ஸாம் இருந்தது, ஸ்கூல்ஸ் இருந்தது, அநேக கமிட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு இருந்தாலும் இந்த ஊழியத்தில் அவங்க உற்சாகமாக வந்தாங்க. அதனால பிள்ளைகள் எல்லாரையும் நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் எங்கள் பாஸ்டர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அவங்களுக்காக நன்றி. எங்கள் பாஸ்டர் ஆண்டி எங்களோடு கூட இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்திய பாடல் மூலமாகவும் அவருடைய வார்த்தையை வசனங்களின் மூலமாகவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடக்க ஜெபமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெல்கம் சாங். ஃபர்ஸ்ட் வெல்கம் சாங் ஆரன் அண்ட் பிளஸிங்.
அடுத்ததாக மனப்பாட வசனம் blessing. சங்கீதம் 91. உன்னதமான மரபில் இருக்கின்றவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் நடக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பிக்கிறேன் என்று சொல்லுவேன். அவர் என்னை தேவனுடைய நிற்கும் பாழாக்கும் கொலை வைக்கும் தப்பியிருப்பார். அவர் தம்முடைய சிறுகைகளால் மூடுவார். அவர் சட்டத்தில் நடக்கும் ஒவ்வொரு இருவர் என்றாலும் பயத்திற்கும் பகலில் நம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளைகளுக்கும் மதியான சட்டத்துக்கும் நீ பயப்படாதே. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் தூரத்தில் 16 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் அதை நீ பார்த்து துன்மார்க்கருடைய கண்ணாய் காண்பாய். ஆமென். My name is Aaron. ஏசாயா உம்முடைய ஆடு. நமக்கொரு பாலகன் பிறந்தார். நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளி மேலே இருக்கும். அவர் அருளாம் அதிசயமானவர். அரசோனை கர்த்தர் வல்லமை தேவன். நித்திய பிதா சமநம பிரபு எனப்படும். ஏசாயா உம்முடைய ஆடு. நல்லா உற்சாகமா கரங்களை தட்டலாமா? படவசனம் சொன்னாங்க. அடுத்ததாக திருநின்றவூர் சபையில் குரூப் சாங், குரூப் டான்ஸ்.
லூக்கா 2ஆம் அதிகாரம் 1-14. உலகத்தில் லூக்கா 2ஆம் அதிகாரம். உலகம் குடும்பத்திற்கு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தியர் ஆயரால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேபியர் என்ற சேனாதிபதி இருந்தபோது முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்த படி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பு தான் தாவீது வம்சத்தாரும் குடும்பத்தாரால் எழுதப்படினார். தனக்கு மனைவியான நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியாகி மரியாளுடன் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீது ஊருக்கு போனார். அவ்வேளையில் அவருக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவர் தன் முதல் பெயரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதபடியால் பிள்ளை துணிகளை சுற்றி முன்னேறி கிடக்கிறார். அந்நாட்டில் மேய்ப்பர்கள் வயலில் தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தைகளை காத்து கொண்டு வந்தனர். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்கள் இடத்தில் வந்து நின்றார். கர்த்தரோட மகிமை அவர்கள் சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாது என்பது இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். உங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றார். அந்த சமயம் சேனையின் திரள் அந்த தோன்றி உலகத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷனுடைய பிரியமும் உண்டாகுவதாக என்று சொல்லி தேவனுக்கு ஆமென். மறுபடியும் இந்த பிள்ளைக்கு ஒரு உற்சாகமா கரங்கள் தட்டாமா. 14 வருஷம் கரெக்டா சொன்னாரு. எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லாம கரெக்டா சொன்னாரு. Psalms 46 verse 1-11. God is our refuge and strength, and every present helps in trouble. Therefore we will not fear, though the earth give waves and the mountains fall into the heart of the sea. Though its water rose and foam, and the mountains quake with shivering. There is a river whose stream make glad in the city of God, the holy place where the Most High dwell. God is with her. She will not fall. God will help her at the break of day. Nations are in uproar. Kingdom falls. He lifts his voice. The earth melts. The Lord Almighty is with us. The God of Jacob is our fortress. The Lord Almighty. Come and see what the Lord has done, the desolation He has brought on the earth.
He makes wars cease to the end of the earth. He breaks the bow and shatters the spear. He burns the sheep with fire. He said, "Be still, know that I am God. I will be exalted among the nations. I will be exalted in the earth. The Lord Almighty is with us. The God of Jacob is our fortress." Thank you. எனக்கு ஒத்தாசை வரும் என் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை காக்கிறவர் உறங்கார். இது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை கர்த்தர் உன் வலது பக்கத்திலிருந்து உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலில் வெயிலானாலும் இரவாகிலும் என்னை சேதப்படுத்தாது. கர்த்தர் உன்னை எகலத்திற்கும் விலக்கி காப்பார். அவர் போக்கையும் வாரத்தையும் இது முதல் கொன்று விலக்கி என்றென்றைக்கும் அடுத்ததாக பிரணீத் அண்ட் பிரினிஷா ஸ்பெஷல் சாங். Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day, and man will live forevermore because of Christmas Day. Long time ago, in Bethlehem, so the Holy Bible said. Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. From now the angels sing, the King was born today, and man will forevermore because of Christmas Day. While shepherds watch the flocks by night, they see a bright new shining star. They hear a choir sing a song. The music seems to come from above. Hark now, hear the angels sing, the King was born today, and man will live forevermore because of Christmas Day. Mary's born child, Jesus Christ, was born on Christmas Day.
sing. தேங்க்யூ. அடுத்ததாக நம்ம செவ்வாப்பட்டு சர்ச்ல இருந்து டான்ஸ்.
கூட்டத்துக்கு நடுவுல இயேசு வந்தாரு, அதில் இருக்கும் சக்தியை கண்டு கொண்டாரு. கூட்டத்துக்கு நடுவுல இயேசு வந்தாரு, அதில் இருக்கும் சக்தியை கண்டு கொண்டாரு. கீழே இறங்கி வா, உன்னை வாதாக்காம, வாழ்க்கையில தானே தலையாக்குவேன். கீழே இறங்கி வா, உன்னை வாதாக்காம, வாழ்க்கையில தானே தலையாக்குவேன். சிங்களாலா சிங்களாலா ஜோடியா வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாமல் காத்துக் கொள்பவர், என்னை என்றும் கைவிடாமல் காத்துக் கொள்பவர். சிங்களாலா சிங்களாலா ஜோடியா சிங்களாலா சிங்களாலா ஜோடியா சிங்களாலா சிங்களாலா ஜோடியா சிங்களாலா சிங்களாலா ஜோடியா. இயேசு சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:9. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரத்தின்படி கிறிஸ்து மகிமை நிறைவாக்குவார். யோவான் 14:11-40. தேங்க்யூ. சங்கீதம் 18. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. 2வது வசனம். பகலுக்கு பகல் வார்த்தைகளை சொல்கிறது, இரவுக்கு இரவறிவை தெரிவிக்கிறது. 3வது. அவர்களது பேச்சுமுறை வார்த்தையிலே அவர்களின் சத்தம் கேட்கப்படுவதில்லை. ஆகிலும் அவர்களின் வசனங்கள் பூமியெங்கும் அங்கேயும் வசனங்கள் புரிவதற்கு பரிசீலிக்கும் சொல்கிறது. ஆமென். என்னாகும் 24:14. தேவன் அவர் வார்த்தைகளை கேட்டு உணர்வாளர்களும் வசனத்தை அறிந்து சர்வவல்லவரை தரிசனத்தை கண்டு தாழ விழுந்து அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல. அவரை தரிசிப்பேன், சமயமாய் அல்ல. இசை ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஒரு செங்கோல்கள் யாக்கோபிலிருந்து உதிக்கும். அது அடுத்ததாக நம்ம சிறப்பாக சபையிலிருந்து ஸ்பெஷல் டான்ஸ் சோஃபி அண்ட் ஜாஸ்மின்.
புதிதாரம்மா. ஏமாவதி சூழலாக பிறந்தாரம்மா எண்ணி கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலனை சூழலாக பிறந்தாரம்மா எண்ணி கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. ஆட்டுக்காலத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் மகவை பிறந்தாரையா. ஆட்டுக்காலத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் மகவை பிறந்தாரையா. மந்தையின் நடுவுல தூதன் கூட சொல்லிட, கைப்பொருள் கேட்டிட வாழ்கிறார். மந்தையின் நடுவுல தூதன் கூட சொல்லிட, கைப்பொருள் கேட்டிட வாழ்கிறார். சொன்னபடி வாழ்கிறார். தாவீதின் ஊர் கைவானுடன் பிறந்திட தூதன் என்று சொன்னபடி வாழ்கிறார். பாவமான உலகில பாவிகள் மீட்கிற பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பாவமான உலகில பாவிகள் மீட்கிற பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். நம்மை மீட்டு வந்த தேவன் நம்மை மீட்டிட வந்த தேவன் பாலனை பாலனேசு உனக்காக பிறந்தாரம்மா, என்ன காலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலனேசு உனக்காக பிறந்தாரம்மா, என்ன காலத்தில் வந்து உதித்தாரம்மா. ஆட்டுக்காலத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் மகவை பிறந்தாரையா. ஆட்டுக்காலத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் மகவை பிறந்தாரையா. தன்னன்னானே 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 செல்வப்பட்ட பைஸ்கெட் டாக்டர் இன்னும் வரவே இல்லை. சரி, அதுக்குள்ளே இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கலாம். டாக்டர் என்ட்ரியா MBBS MSA கூட காணும். சரி, இது என்ன லெட்டர் வந்திருக்கு பாஸ்ட் டாக்டருக்கு? ஒரு வாரம் ஆயிடுச்சு. சரி, என்னன்னு பார்க்கணும். அவங்க அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கு. ஒரு வாரம் ஆச்சு. சரி, என்னம்மா மலரு? சொல்லுங்க டாக்டர். பேஷண்ட்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க டாக்டர்.
டாக்டர். பேஷண்ட்ல உட்கார வச்சிட்டியாமா? உட்கார வச்சுட்டேன் டாக்டர். என்னம்மா இவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க? இவ்வளவு பேர் நான் எப்படிமா செக் பண்ணது? இவ்வளவு பேர் இல்ல டாக்டர், 2 பேர் தான் வந்திருக்காங்க. ஓ, இவங்க மட்டும் தானா? ஆமா டாக்டர். பாத்துலாமா? சரி டாக்டர். உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு உங்க அம்மா கிட்ட இருந்து. எங்க அம்மா கிட்ட இருந்தா அந்த கிழவிக்கு ஒரு வேலையே இல்லம்மா. அந்த கிழவிக்கு 2 கண்ணும் தெரியாது. யாராவது வரவும் போறவங்களாம் கூப்பிட்டு இந்த லெட்டர் கொஞ்சம் எழுதுமான்னு எழுதி போட்டுவிடும். நான் வர பேஷண்ட்லாம் பார்த்தா லட்சமா சம்பாதிக்கிற பாப்பனா இல்ல அந்த வேலை வெட்டி இல்லாம அந்த கிழவி இந்த லெட்டர்லாம் படிச்சுட்டு போனா தூக்கி எங்க ஓரமா வைமா. பேஷண்ட் வர சொல்லு, பேஷண்ட்லாம் பார்த்துக்கலாம். சரிங்க டாக்டர். டோக்கன் நம்பர் 1 வாங்க. ஐயோ டாக்டர் 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 ஐயோ டாக்டர் என்னமாச்சு? ஐயோ டாக்டர் முடியல டாக்டர், வயிறுலாம் வலிக்குது டாக்டர். என்னமா வயிறு வலிக்குது, நெஞ்சில கை வச்சிருக்க? அது விடுங்க டாக்டர், வயிறு ரொம்ப வலிக்குது டாக்டர், வலி பொறுக்க முடியல டாக்டர். வயிறு வலிக்கும் உடனேமா பொறுக்க பேசுமா? ஐயோ டாக்டர் தெரியாம சொல்லிட்டேன், வயிறு வலி தாங்க முடியல டாக்டர், ஏதாவது பண்ணுங்க டாக்டர். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. டாக்டர் என்கிட்ட வந்துட்டல, நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத. ரைட்டு, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டர் கடவுளே, நிறைய பேஷண்ட் வரணும், காசு போட்டு கொடுக்கணும். அதாவதுமா நம்ம கிட்ட 2 விதமான மெடிசன் இருக்கு. சரிங்க டாக்டர். ஒண்ணு ஃபாஸ்ட் மெடிசன், இன்னொன்னு ஸ்லோ மெடிசன். டாக்டர் எனக்கு ஸ்லோனா வேணாம், எனக்கு எப்பவுமே ஃபாஸ்ட் வேணும்னா நீங்க ஃபாஸ்ட் மெடிசனே கொடுங்க. ஆனா அது கொஞ்சம் செலவாகுமாக்கா? எவ்வளவு செலவாகும் பரவாயில்ல டாக்டர். இதுதான் எனக்கு வேணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா? அந்த பச்சை மாத்திரை எடுமா. இந்த மாத்திரை போட்டுக்குமா. டாக்டர் இது போனா வயிறு வலி சரியாயிடுமா? சரியாயிடுமா? சரி இது எப்படி டாக்டர் போறது? என்னம்மா கேள்வி? வாயிலதான். உங்க வயிறா? என் வாயில இல்லம்மா, உனக்கு தானே வயிறு வலி, நீ தான் போடணும். காலையில 1 போடு, மதியம் 1 போடு, நைட்டு உயிரோட இருந்தா 1 போடு. போடுமா, சரியாயிடும், போடுமா. டாக்டர் இந்த மாத்திரை எவ்வளவு சொல்லவே இல்லையே. நான் ரொம்ப நியாயமான டாக்டர்மா, அவ்வளவு எவ்வளவு கேட்க மாட்டேன். சும்மா ஒரு 10,000 ரூபாய் மட்டும் கொடுமா போதும். 10,000 ரூபாய்? டாக்டர் கை வைங்க. ஏமா? உங்க மாத்திரை எங்க சொல்லுங்க டாக்டர். ஏமா வேணாமா? இல்ல வயிறு மாத்திரை போடாம வயிறு வலி சரியா நான் தான் சொன்னேன்ல, ஃபாஸ்ட் மெடிசன் எவ்வளவு ஃபாஸ்டா சரியாச்சு பாத்தீங்களா? சரி டாக்டர். இரு, நீ என்ன பண்ணு, ரிசப்ஷன்ல போய் 10,000 ரூபாய் கட்டிட்டு போயிடுமா. 10,000 ரூபாய் வாங்கிட்டு டாக்டர். டோக்கன் நம்பர் போட்டு உட்கார வச்சுக்கிறோம், செக் பண்ணி எழுதுறேன். இதெல்லாம் யாரு காசு கொடுக்குறது? போய் கட்டிட்டு போமா. உங்ககிட்ட வாங்கிட்டு மாதிரி மாத்திரை வயிறு வலிக்குது கடை ஹாஸ்பிடல் வந்தா 10,000 ரூபாய் மெடிசனுக்கு இல்ல டோக்கன் சார்ஜஸ். இதெல்லாம் ஒரு டாக்டர் நியாயம். நீ அடுத்த பேஷண்ட் வர சொல்லுமா. டோக்கன் நம்பர் 2. ஐயோ டாக்டர் 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 இருமா, என்னமாச்சு? டாக்டர் இங்க ஓடுது அங்க ஓடுது டாக்டர். வயிற்றுல தானே ஓடுது. ஐயோ டாக்டர் ஓடுது டாக்டர். அதுக்கு ஏமா நீ ஓடிங்க இருக்கிற? இருமா, ஒண்ணும் இல்லம்மா, செக் பண்ணிக்கலாம். இருமா. ரைட்டு, இங்க ஓடுதா? ஐயோ, இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேஸா இருக்கும் போலயே. இதுக்கு கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? சரி, அப்போ என்ன பண்ணு, ஒரு பிளட் டெஸ்ட், ஒரு யூரின் டெஸ்ட், ஒரு பிபி டெஸ்ட், ஒரு எக்ஸ்ரே, ஜெராக்ஸ், ஸ்கேன், என்னென்ன கர்மம் இருக்கு எல்லாமே எடுத்துருமா. எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டலே இருக்கு. நான் ரொம்ப அதிகமாக கேட்க மாட்டேன், கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுவேன். நம்ம ஹாஸ்பிட்டலே எடுத்துருங்க. இப்போ ஒரே ஒரு ஸ்கேன் முதல்ல நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. இதுல ஸ்கேன் பண்ணனா டப்புனு ரிப்போர்ட் கிடைச்சிடும். நீ கொஞ்சம் குனிமா. ரைட்டு. மிஷின் கீழே வந்துச்சு. வயித்துல ப்ராப்ளம்னா ஏன் டாக்டர் பின்னாடி பாக்குறீங்க? இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிமா. மூணுல ஸ்கேன் பண்ணா வயித்துல இதெல்லாம் தெரிஞ்சிடும். அந்த அளவு டெக்னாலஜி இது. ஐயோ, என்னாச்சு டாக்டர்? என்னமா ஸ்கேன் பண்ணா வயித்துல எலி இருக்குன்னு காட்டுது. எலியா? ரைட்டு. அப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த எலி வந்து உன் வயித்துல இருக்கிற எல்லா பொருளையும் சாப்பிட்டு நீ சாவ போறமா. இந்த கேஸுக்கு என்கிட்ட மெடிசன் இருக்குது, அது கொஞ்சம் பிரச்சனை இல்லைல்ல. சரிம்மா நர்ஸு, நமக்கு எந்த பேஷண்ட் தான், அந்த சிவப்பு கலர் மாத்திரை எடுக்கும். எழுதுமா, என்ன பண்ற, இந்த மாத்திரைய
மாத்திரையை பட்டுன்னு எடுத்து தண்ணினாலே குடிக்கலாமா? இந்த மாத்திரை நல்ல பவர்ஃபுல்லான மாத்திரை தான். இந்த மாத்திரையை சாப்பிடுமா? எல்லாம் சரியா போடும். சாப்பிடுமா? சொல்லுமா? அப்படி ஓமம் போயிடுமா? இங்க என்னமாச்சு? எலி ஓடுதா? மருந்து வேலை செய்யுது. நான் தான் சொன்னேன்மா, ஒண்ணு இல்லைம்மா, இதுதான் நம்மளோட மார்டின் ரேட் இல்ல. இதை சாப்பிட்டா எலி வயிற்றுள்ள சாப்பிடும், வெளியே அவ்வளவுதான்ப்பா. இது என்ன பண்ற? இப்போ உனக்கு சரியா போயிடுச்சுல, வயிற்றுல இருந்து எலி வந்துச்சா? நான் சொன்ன மாதிரி டாக்டர் எல்லாமே சரி பண்ணி கொடுத்துட்டேன்னா நீ என்ன பண்ற? ரொம்ப அதிகமாக கேட்க மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். ரொம்ப கம்மியாக தான் கேட்பேன். ஒரு 10 லட்சம் ரூபாய் மட்டும் ரிசர்ச்ல கிடைக்க கொடுத்துருவோம். சரி, ஒரு 5 லட்சம் ரூபாய் கட்டுங்க. ஏமா 1 லட்சமா கட்டுமா? இதுக்கு மேல என்னால கம்மி பண்ண முடியாதுமா. கஷ்டப்பட்டு டோக்கன் போட்டுக்கிறேன், உன்னை உட்கார வச்சு வெயிட் பண்ண வச்சு செக் பண்ணி ஸ்கேன் எடுத்து, இது இல்லாம தங்க வாந்தி எடுக்க சொன்னா நீ இங்கேயே வாந்தி எடுத்துட்ட. இதுக்கு ஹவுஸ் கீப்பிங் சார்ஜஸ்ல உன் தலையில கட்டாம எங்க கட்டுறது? நீ என்ன பண்ணு, ரிசப்ஷன்ல போய் கட்டிட்டு போட்டியமா நர்ஸ், அவங்க கிட்ட 1 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்றது. வயிறு வலின்னு வந்தா, வயிறு எங்க ஓடுது எங்க ஓடுதுன்னு வந்தா இவன் 1 லட்சம் ரூபாய் கேட்கறான். இவன் டாக்டரா இல்ல வேற எதுக்கும் படிச்சாங்க? வீட்டுல பேச அன்னைக்கு 10 ரூபாய்க்கு ஒரு எலி வந்து சாப்பிட்டா எப்பயே நிரந்தரமா போயிட்டான். இவனுக்கு இவன் டாக்டரே கிடையாது, இவன் பணக்கார பேய். நர்ஸ், அடுத்த பேஷண்ட் அவர் சொல்லுமா? பேஷண்ட் இல்லையா? சரி விடுமா. அம்மா, அந்த ஃபோன் அடிக்குது, அந்த ஃபோன் கொஞ்சம் அட்டன் பண்ணி பேசணும். என்ன பண்ணேன்? ஒன்றும் இல்லை, நம்மளோட கஸ்டமராக தான் யாராவது இருப்பாங்க பேஷண்ட்டு. டாக்டர் கொஞ்சம் வேலை சீக்கிரம் கிளம்பி வெளியே போகிறேன், கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கொஞ்சம் பார்க்க சொல்லுமா. சொல்லுமா. என்னது, எங்கள் அம்மா இறந்துட்டாங்களா? என்னம்மா சொல்கிற? இது எங்கள் அம்மா கிட்ட இருந்து இது 1 வாரத்துக்கு லெட்டர் ஏதோ வந்துச்சுன்னு சொன்னீங்க. அந்த லெட்டர் கொஞ்சம் எடு. இந்த லெட்டரை படிச்சிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை எங்க அம்மாக்கு வந்திருக்காது. மருத்துவர்கள் உன்னை முழுமையாய் பரிசோதித்த பிறகு உன் தாயின் கண்கள் உனக்கு சரியாக இருக்கும் என்று சொன்னபோது ஒரு நொடி கூட யோசிக்காமல் தனது 2 கண்களையும் உன் தாய் உனக்கு தானமாக கொடுத்து விட்டார். நீ இவ்வளவு காலம் என் உறவை பார்த்து மகிழ்ந்து வாழ்ந்து வருவது உன் தாயின் கண்களால் தான். ஆனால் நீயோ அவளை குருடி என்று அவமானப்படுத்தி உன்னிடம் சேர்த்துக் கொள்ளாமல் இறுதி வரை தள்ளி வைத்து விட்டாய். இப்போதும் என் மகனே, உன் தாய் என் சமூகத்தில் மகிழ்வுடன் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் நீ என்ன செய்ய போகிறாய்? இந்த உலகம் என்னை அறிந்து கொள்ளாமல் வெறுமையிலும் பாவத்திலும் புகழிலும் இச்சையிலும் சிக்கி என் வெளிச்சத்தை அகற்றி இருளில் இருக்கிறது. என் அன்பு மகனே, எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இப்பூவுலகில் பிறந்து எல்லா மக்களுக்கும் வெளிச்சமாக இருந்தேனோ அப்படியே நீயும் உனக்குள் இருக்கிற பெருமை, புகழ், பண ஆசை என்கிற இருளை விரட்டி மெய் வெளிச்சமாகிய என்னை ஏற்றுக்கொண்டு என் வெளிச்சத்தின் மகனாய் மாறி சமுதாயத்திற்கு நன்மைகளை செய். எப்படி உன் தாய் தன்னலமின்றி முன்னலனுக்காக தன் கண்களையே தியாகம் செய்தாளோ அதேபோல் நீயும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மகனாக மாறி என் வெளிச்சத்தை மற்றவர்களுக்குள் பிரகாசிக்க செய்வாயாக. அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஐயோ, இத்தனை காலமா இது தெரியாம நான் வாழ்ந்துட்டேனே. என் 2 கண்களுக்கும் என் தாய் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நான் நகல விடக்கூடாது.
எப்படி ஆண்டவர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறாரோ அதே மாதிரி என் ஆண்டவர் எனக்கு சொன்ன மாதிரி நானும் இந்த ஜனங்களுக்கு வெளிச்சமா வாழ போறேன். இனிமேலே இந்த காசுக்காகலாம் நான் இந்த வேலையை செய்ய போறதில்லை. இனிமேலே உண்மையான வேலை செய்யணும். ஏசப்பா சொன்ன மாதிரி இந்த ரட்சிப்பை, இந்த வெளிச்சத்தை இந்த ஜனங்களுக்கு கொடுக்கணும். அதனால நம்ம இன்னொரு ஒரு ஏசிய சபை மூலமாக நம்ம பாஸ்டர் கூட சேர்ந்து நானும் இந்த ஊழியத்தை மேற்கொள்ள போறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்யுங்க. ஆமாம். Over we go, laughing on the அடுத்தது செவ்வாப்பேட்டை சபையோட குரூப் சாங். Santosha,
எங்கள் இருதயத்தின் ராஜாவாக ஆளுகை செய்வார். இதோ கன்னிகை கர்ப்பவதி ஆகிடுவாரே, இயேசு என்ற குமாரனை அவர் பெற்றுக் கொள்வாரே. இதோ கன்னிகை கர்ப்பவதி ஆகிடுவாரே, இயேசு என்ற குமாரனை அவர் பெற்றுக் கொள்வாரே. இம்மானுவேல் அவர் பெயரை என்னால் கூற இருப்பாரே. இம்மானுவேல் அவர் பெயரை என்னால் கூட இருப்பாரே. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எல்லையில்லா பேரின்பம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எல்லையில்லா பேரின்பம். யூதருக்கு ராஜாவாக பிறந்த இயேசு எங்கள் இருதயத்தின் ராஜாவாக ஆளுகை செய்வார். நாசரேத்து ஊரில் வாசம் செய்த இயேசு இன்று எங்கள் உள்ளத்திலும் வாசம் செய்திடுவாரே. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எல்லையில்லா பேரின்பம். 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 ஒரு சபை குரூப் டான்ஸ் கேர்ள்ஸ். தாவீது ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். தாவீது ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். தாவீது ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். தாவீது ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன்.
ரொம்ப நேரம் இப்போது போல கிறிஸ்டியன்ஸ் எதிரேசனை யோகான் 21 அதிகாரம் குரூப்லேயே போட்டிருக்கேன். 2 வாரம் நான் சமையலும் சொன்னேன். சிவாக்கு சமைத்தான் சொல்ல வேண்டியது. only 10 questions. ஆன்சர் பண்ணி கழிக்கிறதுனா டக்குன்னு சொல்லிருக்கோம். ஓகேவா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக டைம் இல்லை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்தது யார்? இவரே தேவனுடைய குமாரன் என்று பேசி தான் ஃபர்ஸ்ட் கேட்கணும். யோவான் ஸ்நானன். யோவானா? இல்ல, தப்பு. இல்ல, தெரிஞ்சவங்க யாராவது? ஆன்சர் வேற. அதெல்லாம் தெரியாது. தேவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்தது யோவான் ஸ்நானன். கிளாப் பண்ணுங்க. எம்பி அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடி பாவம் செய்யாதே என்று யார் யாருக்கு சொன்னார்? கைத்துங்க. இல்ல, அதிக கேடானது உனக்கு வராதபடிக்கு பாவம் செய்யாதே என்று யார் யாருக்கு சொன்னார்? யார் சொன்னார்? வெரி குட். ஆமா, இயேசு சுத்தமாக்கப்பட்டு 38 வருஷமாய் அந்த வியாதிஸ்தனுக்கு சொன்னார். அல்லேலூயா. 30 21 அதிகாரம் மட்டுமா? 1:2:21. சரி, நீங்க என்ன சொன்னீங்க? யோவான் 21 யோவான் ஃபுல்லாவே. சரி, எனக்கு தெரியாது. ஓகே, பரவாயில்ல. உரத்த சத்தமாய் யாரை இயேசு கூப்பிட்டார்? உரத்த சத்தமாய். வெரி குட். லாசரு. சூப்பர். 2 பேர் சொல்றீங்களா? எதினாலே பரிசுத்தமாக்கப்படுவீர்கள்? எதினாலே பரிசுத்தமாக்கப்படுவோம்? வசனத்தினாலே. வெரி குட். ஜேஸ்கர். அடுத்தது, மறுபடியும் மனுஷனுக்குள் ஒளியாய் இருந்தது எது? மனுஷனுக்குள் ஒளியாய் இருந்தது எது? வார்த்தை. அந்த ஜீவன், அந்த வார்த்தை ஜீவனாய் இருந்தது. ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அடுத்தது, காணாமல் விசுவாசிக்கிறவன் யார்? பாக்கியவான்கள். 2 பேர். நீங்க சொன்னியா? ஆமா, 2 பேர் சொன்னீங்க. சரி சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் வாட்ஸ்அப் சர்வீஸ் தான் கிஃப்ட். இன்னைக்கு இல்லை, சில டைம் இல்லை. யார் வசனத்தை கை கொள்கிறார்கள்? அவருடைய வசனத்தை கை கொள்ளுன்னு சொல்றாங்க. அந்த கை கொள்றவங்க யார்? நீதிமன்றங்கள். அன்பா இருக்கிறவன் தேவனுடைய வசனத்தை கேட்கிறான். அடுத்தது, கல்யாணம் எந்த நாளில் நடந்தது? கானாவு கல்யாணம். இருமாங்க, கொஞ்ச நேரம் சொல்லலாம். பின்னாடி சொல்லுங்க. கல்யாணம் எந்த நாளில் நடந்தது? பேக்ல என்ன சொல்லுங்க. சொல்லிட்டாங்க. 3ஆம் நாள். இன்னைக்கு கிழமை. என்ன கிழமை? 6ஆம் மணி வேளையில் இயேசு எங்க உட்கார்ந்திருந்தார்? 6ஆம் மணி வேளையில் இயேசு எங்க உட்கார்ந்திருந்தார்? அடுத்த வசனம், என்னை பகைக்கிறவன் யாரை பகைக்கிறான்? பிதாவை பகைக்கிறான். சரியா? 6ஆம் மணி வேளையில இயேசு எங்க உட்கார்ந்தார்? ரொம்ப ஈஸியான வார்த்தை. தத்துமா அவர் கிணறு. ஆமா, 3 பேர். சமாரியா இன்னும் சீகாரி. வெரி குட். பரவாயில்ல. God bless you all. சீக்கிரம் வாங்க. ஃபாஸ்ட் லாஸ்ட் பாய்ஸ்.
போவேன். ஒவ்வொரு மாசமும் முதல் வாரம் சவாப்பட்ட சபையில சித்திகள் கதை சொல்லிட்டு ஒரு 3 நிமிடங்கள் ஒரு சின்ன கதை சொல்லுவோம். அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சிந்திச்சீங்கன்னா கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஸோ அதுல ஒரு கதை தான் இன்னைக்கு இங்க சொல்ல போறேன். சிந்திக்கு சொன்ன பெரிய ஒரு ஜமீன்தார் இருந்தார். இந்த கதையை நல்லா கேளுங்க. இது வந்து ஒரு கொஸ்டின் கேட்பேன், கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய கிஃப்ட் கண்டிப்பா கிடைக்கும். அதனால அமைதியா கேளுங்க. 3 நிமிஷம் கதை தான். பெரிய ஜமீன்தார் இருந்தாரா. அந்த ஜமீன்தார் என்ன பண்ணாரா, அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே வந்து அந்த ஜமீன்தார் தான் வேலை செஞ்சிருந்தாங்க. அப்ப அந்த ஜமீன்தார் ஒரு நாள் வந்து மார்கெட் போட்டு ஊரெல்லாம் சுற்றி பார்க்க போனாங்க. அப்படி சுற்றி பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்ல சம்பளம் கொடுக்குது. இருந்தாலும் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்ன பண்ணாரா, எல்லாரையும் ஊர்ல உள்ள எல்லாரையும் வர சொன்னாங்க. வர சொல்லி என்கிட்ட நீங்க வேலை செய்றீங்க, ஆனா அப்பயும் வந்து உங்க தேவையெல்லாம் ஃபுல்லா ஃபுல்ஃபில் ஆகல, உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. அதனால ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கறவை மாடு, பால் கறக்கிற மாடு நான் கொடுக்குறேன். அந்த மாடு என்ன பண்ணுங்க, எல்லாம் நீங்களே வச்சுங்க. எது பண்ணுன்னா வாரத்துல 6 நாளும் அந்த மாடு பால்லாம் நீங்க கரைச்சி நிறுத்துக்குங்க. ஒரு நாள் மட்டும், ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த பாலை கறந்து நான் ஒரு பண்ணையில ஒரு பால் தொட்டி வச்சிருப்பேன், அதில் வந்து ஊற்றிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் சந்தோஷமா அந்த பண்ணையாட்டுக்கு நன்றி சொல்லிட்டு எல்லாரும் ஆள் ஒரு பால் கறக்கிற மாடு எடுத்து போயிட்டாங்க. எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதில் ஒருத்தர் ஒரு நாள் 6 நாள் வந்து அவங்க எடுத்துக்கணும், ஒரு நாள் வந்து பண்ணையில் வந்து ஊற்றணும் இல்லையா. அதில் ஒருத்தர் அவங்க பண்ணையாட்டு அவங்க ஒய்ஃப் சொல்கிறான், அடி இன்னைக்கு வந்து நான் பால் வந்து பண்ணையில் போய் ஊற்ற போகிறது இல்லை, அதை என்ன பண்ண போகிறேன்னா விற்றுட்டு அந்த பால் தொட்டி வச்சுருக்காங்க இல்லையா, அதில் போய் தண்ணி ஊற்றிட்டு வந்துட போகிறேன். அது எல்லாருமே பால் ஊற்றிட்டு போகும்போது நான் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு வந்தால் அது யாருக்கும் தெரிய போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணிட்டான். அவன் ஒய்ஃப்ட சொன்னான். அவன் ஒய்ஃப் வந்து என் ஒய்ஃப் அறிவு இருக்கா, அப்படிலாம் பண்ணாத திட்டுறா. இருந்தாலே கம்மிடி இப்போ என்ன பண்ண போகிற பாரு, எல்லாரும் பால் ஊற்றிட்டு போவாங்க, நான் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு வந்தா என்ன தெரிய போகுது, அங்கே வாஷ் பண்ணுறது யாரும் இல்லை. அதனால பால் ஊற்றிட்டு அவன் வந்து தண்ணி ஊற்றிட்டு போயிட்டான். இப்போ ஒரு ஈவினிங் போல பணையார் வந்தார். வந்து எல்லாரும் பால் ஊற்றிட்டு போயிட்டாங்க, இந்த பால் நம்ம விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் தொட்டி திறந்து பார்த்தாரு. பண்ணையாருக்கு ஒரே அதிர்ச்சி, ஏன்னா எல்லாருமே தண்ணி தான் ஊற்றிட்டு போயிருக்காங்க. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ இது கருத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவர் வந்து 6 நாள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அந்த மற்றவங்க எல்லாரும் ஏமாத்துற மாரி அவங்க அந்த ஒரு நாள் சண்டே ஏமாத்துறதை படித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சண்டே சர்வீஸ் மிஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஆமென். இறுதியாக நாம் கண்ணிலே கூடி ஆண்டவர்களுக்கு பார்ப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரலோகத்தின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒன்று கூடி தேவாலயத்தை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, ஆராதிக்க கர்த்தாவே கர்த்தர் அடியான் மூலமாக கொடுத்த நல்ல வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாளை கர்த்தாவே பட்டாக எல்லா புரோகிராமையும் ஆசிரியத்தை கொடுக்க ஸ்தோத்திரம். சிறுபிள்ளை நடன நிகழ்ச்சிகள், மனப்பாட வசனங்கள் மற்ற எல்லா காரியங்களும் கர்த்தாவே நேரத்தை கரையமாய் செய்யத்தக்கதாக இறக்கம் மகாத்திருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கொடுக்க இந்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த ஆகாரத்தை நாங்கள் சாப்பிட்டு உண்மையிலே பலன் அடைந்து நாளுக்கு நாள் உண்மையிலே கர்த்தாவே பெருகி நாமத்தின் மகிமையுள்ளவர்களாய் ஜீவிக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்துக் கொண்டு ஜீவிரம் கொடுத்த பாசனம் அறுவடை ஆயத்தப்பட்டு கொடுத்த பாசனக்காக பாசமாக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நம்ம விசுவாசி மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பமாடி ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்துக் கொண்டு ஜெயம் மீதியான காலங்களோடு ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்துக் கொண்டு கத்த பெரிய காலம் செய்யும் சகல துதி கனமையாக இயேசு குரலுக்கு ஆசீர்வதித்து பார்ப்பனே இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் எங்கள் ஜீவன் நல்ல மீதாகும். ரீச் கொடுப்பார்கள். ஜான்சன் விஷயங்கள்லாம் சாப்பாடு வச்சு பார்சலாக கொடுத்தாங்க, கொடுத்து வாசலாக நினைக்கிறேன். இது மாதிரி அதை கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். இதை வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிடலாம்.
கிரேஸ் சிஸ்டர் வாங்க, நீங்கள் சேர்ந்து கொடுக்கலாம். இசை 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 Joyce. Janita. Jasmine daughter Janita. Jasmine பொண்ணு. Aaron. Judah. Blessing. Janita. Casper. Jabas. Israel. Sam. தமிழ்ச்செல்வன். அன்புச்செல்வன். பிரணீத். பிரணீதா. Godson brother. தள்ளி வாட தம்பி எப்படி பண்ற அங்க போயிட்டு Thank you, yeah, thank you, Amma. Betty Selvan. Teachers, செவ்வாப்பேட்டை teachers, திருநெல்வேலி teachers, கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துருங்க. ஃபாஸ்ட் லாஸ்ட் பாடிட்டாங்கல அதான் இப்பதான் என்ட்ரி ஆகுது. யூத் பாய்ஸ் எல்லாம் வாங்க, 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 பேரண்ட். சின்னவங்க
Happy Christmas. Merry, 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 Merry Christmas. Happy, 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 happy Christmas. Merry, 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 Merry Christmas. Happy, happy, happy Merry, 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 Merry Christmas.